இதுக்கு வாஞ்சையாய் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வாஞ்சைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். மன விருப்பத்தோடு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் கர்த்தர் அருளி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை எல்லாம் பிரகாசம் அடைய பண்ணுகிற தேவன். இன்று இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற எல்லாருடைய முகங்களை என் கர்த்தர் நீர் பிரகாசம் அடைய பண்ண போகிறேன் ஆண்டவரே. ஒரு பிரகாசத்தை கர்த்தர் நீர் காண்பிக்க போகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. தந்தானை துதிப்போமே, திரு சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமானவில்ல கரியதோர் நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வில்லர் கரியதோர் நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே, திருச்சபையாரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஒய்யாரத்து சியோனே, நீயும் மெய்யாக களி கோர்ந்து நேர்ந்து. ஒய்யாரத்து சியோனே, ஐயனேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே. நாமும் ஐயனேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே. நாமும் தந்தானை துதிப்போமே, திருச்சபையாரே, கவி தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ருசித்து கண்ணார கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை என்னும் முன்மே சொன்ன மாறி பொற்பெய்துமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மே சொன்ன மாறி பொற்பெய்துமே. தந்தா துதிப்போமே, திருச்சபையாரே, பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கத்து நற்சபையே, உன்னை முற்றாய் கொள்ளவே அழைந்து திரிந்து. சுத்தாங்கத்து நற்சபையே, சத்து குலைந்துன்னை சத்தியாக தம்மி ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். சத்து குலைந்துன்னை சத்தியாக தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்தே உயிர் வரம். தந்தானை துதிப்போமே, திரு சபையாரே, கவி தந்தானை துதிப்போமே. தூரம் தீர்ந்த சியோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலே. தூரம் தீர்ந்த சியோனே, ஆரங்கள் போட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டி ஆக்கினது. என்னை நீனை அத்தன் மனவாட்டி ஆக்கினது. என்னை தந்தானை
அழிந்தாயே. நன்மை காட்சியை கண்டு ரசித்து புசித்து கண்ணா கழிந்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சொன்ன மாறி பொற்பெய்துமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சொன்ன மாறி பொற்பெய்துமே. தந்தான் துதிப்போமே தீரு சபையா. தந்தானை துதிப்போமே தூரம் தீர்ந்த சீயோனே. உன்னை தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி தூரம் தீர்ந்த சீயோனே. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து நீனை அத்தன் மனவாட்டியாக்கினதும் என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்க அத்தன் மனவாட்டியாக்கினது என்னை. தந்தா துதிப்போமே. இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிப்போம். ஒரு 2 நிமிடத்தில் நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்யலாம். எல்லாரும் இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா புதிய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. இதோ நான் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை நேரத்தில் புதிய வழிகளை உங்களுக்கு திறக்கிறவராக இருக்கிறார். புதிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் உங்கள் மீது கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என்னுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் சொல்ல கர்த்தர். நீங்கள் தனிமையாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கிருபை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியும் வேத வசனமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அடியனை மறைத்து ஆண்டவரே சுயம் மாமிசம் வெளிப்படாதபடி என் கர்த்தர் நீர் மாத்திரம் இடைப்படும்படியாக வந்திருக்கிற ஜனங்கள் வார்த்தையினாலும் விடுதலை அடையும்படியாக என் கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் நீர் இடைப்படுவீராக. அடியனை தாழ்த்தி தருகிறேன். என் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையும் கிருபையும் இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் தங்குவதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருவோம், எல்லாரும் உட்காருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண. ஆண்டவரே உமக்கு நன்றி. எத்தனாவது நாள் இன்னைக்கு? 8. அல்லேலூயா. எட்டாத காரியங்களெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. எட்டாத காரியம் எதெல்லாம் உங்கள் மாமிச அதாவது சரீர முயற்சி, உங்களுடைய பலனில் முடியாத காரியங்கள் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் எட்டாத காரியங்கள் எல்லாம் வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நம்ம ஆண்டவருடைய அவருடைய வாயின் வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இல்லை, அது இல்லை, மத்தேயு 24, மன்னிக்கவும், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த வானம் பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனங்கள் உண்டு. அப்போ வானமும் ஒளியும் பூமியும் ஒளியும். ஆனால் ஆண்டவருடைய வருகையில் புதிய வானமும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கப்படும். அது நல்லா தெரிந்து கொள்ளணும். அப்போ வானம் பூமியும் ஒளிந்து போகும் அப்படின்னா, வானமும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் பூமியினுடைய மண் பரப்பை, தூள் பரப்பை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்போ இதில் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வானம் அளவுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், சிலரும் ரொம்ப நம்பிக்கை வைக்கலாம்.
ரொம்ப விசுவாசிக்கலாம், ஆனால் அது கூட அது ஒளிஞ்சு போகும். பூமி பார்த்திங்கன்னா பொறுமை, பூமியிலேருந்து நன்மைகள் புறப்படுகிறது. சில நன்மைகள் செய்கிறவங்க, சில நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க, அவங்களுடைய காரியத்தை நம்ம ரொம்ப முழுமையாக நம்பலாம், அது கூட ஒளிந்து போகும். ஆனால் என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஒரு நாள் என்ன ஆகுது? ஒளிந்து போவதில்லை. அப்போ இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் ஏற்ற நேரத்தில் அது நிறைவேறும். ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வெள்ளி தட்டில் வைக்கக்கூடிய பொற்பழங்களுக்கு சமானமாக கர்த்தர் அதை ஒரு மகிமையாக நடத்தி கொடுப்பார். அது மாத்திரமல்ல, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். பரலோகத்திலிருந்து என் தேவன் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு நற்செய்திகளும் அந்த வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் குளிர்ந்த தண்ணீர், விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, அதை நாம் தியானிக்க போகிறோம். 2 வித்தியாசமான நபருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த வார்த்தை எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரத்தினுடைய 12 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 13. அல்லேலூயா. அன்னைக்கு காலையில் ஆண்டவர் தெளிவாக என்னோடு சொன்ன ஒரு காரியம், இன்று 40 நாள் ஜெபத்தில் வந்து நிற்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் நான் நிமிர பண்ண போகிறேன். நீங்கள்லாம் வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்கணும். எத்தனையோ நாட்கள் நீங்கள் கூனி குறுகி நடந்துட்டீங்க, எத்தனையோ கூனி குறுகி நடந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்திருக்கீங்க. சில அவமான பாதையில் சொல்லும் பொழுது கூனி குறுகி இருக்கிறீங்க, தோல்வியின் பாதையில் செல்லும் பொழுது கூனி குறுகி இருக்கிறீங்க, சில துக்கங்கள் சஞ்சலங்கள் நேரத்தில் கூனி குறுகி இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய இந்த காலை நேரத்தில் உங்களை எல்லாம் நிமிர்ந்து நிற்க பண்ண போகிறார். உடனே அவர் நிமிர்ந்தால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. எத்தனையோ நாள் நீங்கள் கூனி குறுகிட்டீங்க. இங்கே பாருங்கள், இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். எவ்வளவும் ஐயா, நான் பல முறை ஜெபிச்சு பார்த்துட்டேன், பல முறை நான் ஆண்டவரிடத்தில் உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன், பல ஆராதனையை பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவும் எனக்கு முன்னேற்றம் இல்லை, கொஞ்சம் கூட என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை. இப்படி கூட நம்ம இருப்போம். இந்த சூழ்நிலை கூட நமக்கு உண்டு. பாருங்கள், எங்கே இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில், அவர் ஒரு நாள் ஜெப ஆலயத்தில் போதனை பண்ணி கொண்டிருந்தால். அப்பொழுது 18 வருஷம். இப்போ ஜெப ஆலயத்தில் இருந்த அம்மா தான் இந்த அம்மா. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவரை பற்றி தெரிந்தவங்க, கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவங்க. ஆனால் 18 வருஷமாக கஷ்டத்தின் பாதையில் போகிறாங்க. எத்தனை வருஷம்? எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். நம்ம 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே நமக்கு வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னாலே நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் ஏதோ ஒரு விசுவாசத்தில், ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த 18 வருஷமாக போய் ஆலயத்திலே இருந்திருக்கு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நீண்ட நாள் நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். ரொம்ப நாள் ஆயிற்று என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து, ரொம்ப நாள் அதிசயம் நடந்து, எனக்கு ரொம்ப நாள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் பல காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இப்போ இந்த நாளில் இந்த ஒரு ஸ்திரியை மாத்திரம் அற்புதம் செய்யும்படியாக என் தேவன் ஆலயத்துக்குள்ளே போனார். கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே தேவனுடைய ஆலயங்களில் அந்த பிரசன்னத்தோடு இருந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராக அபிஷேகத்தின் மூலமாக பிரசன்னமாக இருக்கிறார், பிதாவாகிய தேவன் மகிமை பொருந்தினவராக இந்த இடத்துல இருக்கிறார். அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய ஜனங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வருகிற ஜனங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வருகிற ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள் குறிக்கப்படும். ஆமே, நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு அதிசயத்தின் நாள் குறித்து வச்சுருப்பார் ஆண்டவர், ஒரு அற்புதத்தின் நாளை கர்த்தர் குறித்து வச்சுருப்பார். இப்போ நீங்கள் அந்த நாட்களில் என்ன பண்ணணும்? நீங்கள் சரியாக தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும். நம்ம எத்தனையோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம கர்த்தரை உண்மையாக ஆராய்ச்சி கொண்டு இருப்போம். ஒரு அற்புதம் நடக்கிற நேரத்தில் தான் ஒரு மன சோர்வை பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவான்.
ஒரு அதிசயம் நடக்கிற நாட்களில் தான் அந்த நாளில் நீங்கள் ஆப்சென்ட் ஆயிடுவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே உள்ள குற்றம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் திடீர்னு தோன்றக்கூடிய மனச்சோர்வு. அப்போ நீங்கள் எப்போமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மனசோர்வு தோன்றுதோ அப்போமெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்துடணும். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எலியா என்ன பண்ணார்? சூர சொடியில் போய் என்ன பண்ணார்? சோர்ந்து போய் படுத்து கிடந்துக்கிட்டார். போதும் கத்தாவே போதும், அடியேனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி முந்தின நாள் தான் பெரிய அதிசயம் அற்புதத்தை நடத்திட்டு சூற செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டார். ஆனாலும் ஆண்டவர் விடலை, தூதன் அனுப்புகிறார். நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் சில நேரங்களில் கர்த்தர் தூதன் அனுப்புவார், வார்த்தைகளை அனுப்புவார். அப்போ நீங்கள் கீழ்ப்படியணும். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த நாளில் 18 வருஷம் வந்தவா அந்த ஒரு நாள் கரெக்டாக வந்திருக்கா பாருங்க, அதுதான் ஆச்சரியம். 18 வருஷம் அந்த அம்மா ஒழுங்காக ஆலயத்துக்கு வந்திருக்குது. ஆனால் அற்புதம் நடக்கிற அன்னைக்கு கரெக்டாக வந்துட்டுது. நீங்கள் தேவ பிள்ளைகள் அதை கரெக்டாக நீங்கள் நல்ல கருத்தாக இருக்கணும். இப்போ பாருங்கள், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நீங்கள் தொடர்ந்துள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஓய்வு நாளாக இருந்தது. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் அப்படின்னு சொல்லி ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஓய்வு நாள்களில் அற்புதம் நடக்குது, ஆண்டவருடைய ஆலயத்தில் அற்புதம் நடக்குது. அதனால் என்ன ஞாயிற்றுக்கிழமை கோயில் சர்ச்சு அப்படின்னு சொல்லி எப்படி இந்த ஜெப ஆலய தலைவன் மாதிரி யாராவது உங்கள் மேலே கோவப்பட்டால் அன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வீட்டில் பெறப்படுவீங்க, ஒரு ஜெபத்துக்கு பெறப்படுவீங்க, ஏதோ ஒரு தடை. இப்போ ஜெப ஆலய தலைவன் சொல்கிறாரு, ஓய்வு நாளில் எப்படி நீ சுத்தமாக்கலாம்? நீ எப்படி ஓய்வு நாளில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகலாம்? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட கொஞ்சம் நேரம் தூங்கினா என்ன? இப்படிலாம் சில காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மனசோர்வு வரும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஆலயத்துக்கு கிளம்பும் போது, ஆலயத்துக்கு புறப்படும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு வருதுன்னா அன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம், ஒரு அதிசயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், உடனே அவள் நிமிர்ந்து, இதான் வார்த்தை, உடனே அவள் நிமிர்ந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக நிமிரலை. இப்போ ரொம்ப நிமிரக்கூடாத கூனி இப்படி கொஞ்சம் நிமிர்ந்து படிப்படியாக நடக்கலை, உடனே நடக்குது. சில அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் காத்து கொண்டிருப்பீங்க, உடனே நடக்கும். படிப்படியான முன்னேற்றம், படிப்படியாக ரெக்கவர் ஆவார் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. படிப்படியாக முன்னேற்றம் வரும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு கால் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும்போது டாக்டர் என்ன சொன்னார்? முத நாள் உங்களுக்கு திங்கக்கிழமை ஆப்ரேஷன், செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கலாம், புதன்கிழமை நீங்கள் நடந்து போயிடலாம், பழையபடி உங்கள் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிக்கலாம், ஒரு வாரம் கழித்து மட்டும் நீங்கள் வண்டி ஓட்டிக்கிடுங்கன்னு சொல்லி கூலாக சொன்னார். இருக்கா, எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஐசியூவில் போட்டாச்சு, நாளைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு பேச வேண்டிய காரியம் இருக்குன்னு போயிட்டார். மறுநாள் காலையில் சொல்லுதாரு, நீங்கள் நம்ம காலை அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்கணும், அந்த காலில் அந்த பிரேம் இருக்குது பார்த்தீங்களா, கட்டில் பிரேமில் உங்கள் கால் டச் ஆகக்கூடாது, கவனமாக கருத்தாக இருக்கணும். 6 மாதம் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் படிப்படியாக ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு சொன்னார். இப்படி தான் சில நேரங்களில் படிப்படியாக ரெக்கவர் ஆகும். இன்னும் படிப்படியாக ரெக்கவர் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகிட்டு இருக்கு, ஆனால் தெரியுது. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே அற்புதம் நடக்கும். அப்போ 18 வருஷம் அந்த பலவீனப்படுத்த முடிய ஆவி, இதை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. சில பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி நம்மளை கட்டுக்குள்ளே வைக்கும். சில ஆராதிக்கக்கூடாதபடி, ஜெபிக்கக்கூடாதபடி, தேவனுடைய சமூகத்துக்கு ஓடாதபடி, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாதபடி. பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடுக்குற காரியமும் அப்படி தான், அதையும் கட்டுப்படுத்தி வைக்கும். ஏன்னா அது நிமித்தம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ இந்த பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி எல்லா விதத்திலையும் அவளை பலவீனப்படுத்தி வச்சிருந்துச்சு. ஒரு நாள் வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் அந்த பலவீனப்படுத்தி கூனியாயிருந்த அந்த ஸ்திரீக்கே ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னொரு இடத்துல வாசிப்போம், இதே போல் யோவான் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் 5:5. அல்லேலூயா. எங்கே கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அங்கே 18, இங்கே 38. அல்லேலூயா. பெரிய அளவில் சீனியாரிட்டி படி வெயிட் பண்ணுறாரு. இப்போ அந்த நாட்களில் படிச்சுட்டு வேலைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. சீனியாரிட்டி படி வரும். சீனியாரிட்டி சில நேரம் காசு கொடுத்தா சீனியாரிட்டி மேலே போயிடும்.
இந்த மாதிரிலாம் இருக்குது. இவன் 38 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். 38 வருஷம் வியாதி மட்டும், அவன் ஆயுசுனால் இல்லை, டிசீஸில் 38 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த படுத்திருக்கான், 38 வருஷமாக படுத்து கிடக்கான். 10 நாள் பெட்டில் படுத்தாலே பெட் சோர் வந்துடும். தெரியுதானே உங்களுக்கு? எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, 10 நாள் நீங்கள் படுத்து கிடந்தா பெட் சோர் வந்துடும். நீங்கள் 38 வருஷமாக எப்படி பெட் சோர்லாம் இல்லாமல் படுத்து கிடந்தான்னு தெரியலை. 38 வருஷமாக படுத்து கிடக்கிறதே பெரிய விஷயந்தான். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட டைரக்டாக போய் கேட்காரு, அதற்கு நீ சொஸ்தமாக வேண்டும் என்று, இவ்வளோதான் கேள்வி. இப்போ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்ட உடனே 7வது வசனத்தில் அங்கே ஒரே புழப்பம். என்ன புழப்பம் தெரியுமா? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நம்ம ஆள். இவனுக்கு இதுக்கு மேலே கேட்டால் ஒரே புலம்பலாக இருக்கும். சரியா? புலம்பலை ஸ்டாப் பண்ணுதார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. அவ்வளோதான். அப்படியாம்மா 38 வருஷம் கஷ்டப்படுறியோ? எவ்வளோ கஷ்டம் படுத்து கிடக்க. பாத்ரூமுக்கெலாம் எப்படி போவ, ஒன் டாய்லெட் எப்படி போவ, இப்படிலாம் ஒரு விண்ணப்பம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கல. ஆனால் இதெல்லாம் செஞ்சுருப்பான். 38 வருஷமாக இருந்தவன் கொஞ்சமாவது என்ன பண்ணுவான், தரையோட தரையாக உட்காந்து நகர்ந்து நம்ம ஊரை சொல்லுவாங்க இழுவி போகிற மாதிரி கூட போயிருப்பான். சரியா? அப்போ இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். இவனுக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், படுத்தே கிடக்கான். படுத்து அந்த பண்டையில் அந்த படுக்கையே அவனுக்கு செட் ஆயிற்று. இப்போ ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லுதார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 9வது வசனத்தை வாசிங்க. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அங்கே நிமிர்ந்தா, இங்கே நடந்து போனான். அல்லேலூயா. நீங்கள் நடக்கணும், அது ரொம்ப ஆசீர்வாதம். ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா எல்லாம் விசாரிப்பாங்க, குப்புற விழுந்துட்டா, தவழுதா, நடக்கிறா அப்படின்னு சொல்லி. நடக்க ஆரம்பிச்சிட்டானோடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்போ நீங்கள் நடக்கணும். சில நேரங்களில் நடக்க முடியாதபடி சில சூழ்நிலைகளை உங்களை கட்டி வைக்கலாம். 38 வருஷமோ 25 வருஷமோ 15 வருஷமோ நீங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியல, ஜெபத்தில் நடக்க முடியல, வேத வாசிப்பில் நடக்க முடியல, பரிசுத்தத்தில் நடக்க முடியல, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆலயத்துக்கு நடக்க முடியல. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அதனால் தேவாலயத்துக்கு வரும்பொழுது இந்த அற்புதமும் ஓய்வு நாளில் தான் நடந்துச்சு. அதனால் ஓய்வு நாள் அதனால தான் ஆண்டவர் சொல்லுதார், ஓய்வு நாள் கடவுளுக்கு இல்லை, அது மனுஷனுக்காக உண்டு பண்ண நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். அப்போது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்மளுடைய லெந்து நாளில் இனி வரக்கூடிய நாட்கள் 2வது ஞாயிற்றுக்கிழமை. முதல் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிட்டு 2வது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நல்லா பொருத்தனை எடுக்கணும். எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். குறிப்பாக இந்த 7 ஞாயிற்றுக்கிழமைகளை நான் தேவ சமூகத்தில் உட்காருவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் பொருத்தனை எடுக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்கு நேரில் வருவார். எப்படி ஆலயத்துக்கும் வந்தார். இது பெதெஸ்தா குளம், அதில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மூல பாஷைகளில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய எபிரேய பாஷையில் பெதெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் நாட்டு வாசலில் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முதலில் அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும். இப்படி எழுதப்பட்டிருந்தா கூட வேதத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அந்த பெதெஸ்தா குளத்திலேருந்து அப்படி அற்புதம் பெற்றவன் எவனுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னைக்கா வேதத்தில் வாசித்து பார்த்துருக்கீங்களா பெதெஸ்தா குளத்தில் போய் அற்புதம் பெற்றோன்ட்டு? கிடையாது. இப்போ சில நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நம்பிக்கைகளை வைப்போம் சில காரியங்கள் மேலே, அது நம்பிக்கையாகவே தான் இருக்கும். இப்போது அப்படி தான் இருக்குது மூல பாஷைகள் உள்ள இதில். பெதெஸ்தா குளத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையில் படுத்து கிடந்தது தான். சரி, இந்த குளத்தையும் இந்த தண்ணியுமே நம்பி படுத்து கிடக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஆண்டவரோட நேரில் போய் இந்த குளத்தையும் இந்த தண்ணியை நம்பி கொண்டு இருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுப்பா, எந்திரிச்சு ஓடு அப்படின்னு உடனே நான் 38 வருஷமாக கிடக்கேன், கொஞ்சமாக தூக்கி விடக்கூடாதா, நான் தூக்கி விடாமல் எப்படி எந்திப்பேன்னு அவன் கேட்டானா? அதான் அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இப்போ அந்த 18 வருஷம் கூனியை நிமிர்ந்து நிற்க பண்ணுச்சு.
இங்கே இந்த 38 வருஷம் வியாதியாக இருந்தவொன்னே நடக்க பண்ணுச்சு. யோசிச்சு பாருங்க, 38 வருஷம் படுக்கையில் கடந்து அவன் உடனே எழுந்து நடக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்க போகிறீங்க. சீக்கிரத்தில் நீங்கள் வெற்றிகளை பெறும்படி, வெற்றிகளை சுதந்திரிக்கும்படி நடக்க பண்ணுவார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த நாளில் 2 காரியத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது, நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. இரண்டாவது, நீங்கள் நடக்க போகிறீங்க. ஒருவேளை நடக்கக்கூடாதபடி சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். நடக்கக்கூடாதபடி பலவீனங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்கள் ஜெபத்தில் நடக்கக்கூடாதபடி, நீங்கள் முந்தின நாளில் இருந்த பரிசுத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாதபடி, முந்தின நாளில் நீங்கள் தேவ சமூகத்தில் வைராக்கியமும் வாஞ்சியமாக இருந்தீங்க. முந்தின நாளில் நீங்கள் அப்படி பல நாட்கள் பாஸ்டிங் இருந்து ஜெபிச்சிருக்கிறீங்க. முந்தின நாளில் ஜெபம் அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் அதை புதுப்பிக்கிறார், மீண்டும் புதுப்பிக்கிறார். சில ஆவிக்குரிய வரங்களை உங்கள் மேலே வச்சு, சில கிருபைகளை உங்கள் மீது வைத்து, அந்த ஜெபத்தில் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கவும், அந்த ஜெபத்தின் நேரத்திலேயே நீங்கள் வார்த்தைகளை பெற போறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே சிலருக்கு இனி வருகிற நாட்களில் மெல்லிய சத்தத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை திடப்படுத்த போகிறார். கொஞ்ச காலம் பாட நம்பிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த காலை ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்மை ஆராதித்து வார்த்தைகளை கேட்ட உடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. சிறியவர் பெரியவர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சீக்கிரத்தில் என் ஜனங்கள் எல்லாம் நிமிர்ந்து நிற்கணும்ப்பா. பொருளாதாரத்தில் அவங்க நிமிர்ந்து நிற்கணும் ஆண்டவரே. எந்த கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதன் நிமித்தம் அவங்க கூடி குறுகி போகக்கூடாது. தகப்பனே, பண தேவைகளை நிமித்தம் கூடி குறுகி போகக்கூடாது. அவங்க தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா, தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரை எப்படி அந்த பலவீனப்படுத்தி ஆண்டவரை 38 வருஷம் படுக்கையில் இருந்தவன் நடந்து போனானோ, இவர்கள் இனி தலை நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இங்கே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த காலை நேரத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருடைய தலைகள் உயரட்டும், எல்லாருடைய தலைகள் உயரட்டும், இவர்கள் நிமிர்ந்து நிற்கட்டும் ஆண்டவரே, நிமிர்ந்து நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்யோன்யமும் இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலமும் அன்றைய வருகை பரிந்தும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.